பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப இந்த எஸ்ஐஆரால இப்ப பீகார்ல வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்குல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட். கள்ள ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் 81 லட்சம் பேர் வெளியில நிக்கிறானே ஏன்னு சொல்ல முடியுதா? எங்க அதிகரிச்சிருக்கு? இருக்கிற வாக்காளர்ல 8,22,000 நீங்க இதுல 81 லட்சம் பேர் வெளியில் நிக்கிறானே எங்க அதிகரிச்சிருக்கு? எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு சொல்றோம். போராட்டமோ எதிர்ப்பு யாருக்கிட்ட தெரிவிக்கிறது? இந்த ஈனப்பயில்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில்லைன்னு போயிட்டான் மக்கள். நீனா போராடுற திறனை ஒழிச்சிட்டு நீ என்ன நேர்மையால கடைசி நேரத்தில் 10,000 பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க பறிக்கிற நீ என்ன நேர்மையை பற்றி பேசுற? ஒரு தேர்தலில் இலவசத்தை எதிர்த்து பேசுற 10,000 ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா? 14,000 கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா? இதை வெற்றி எதுக்கல, இதை காசை கொடுத்து வாய மூடிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன்? எப்படி எதுப்பேன்? பெரிய ஆட்சி இதுல வேற நேர்மைக்கு கிடைச்சது, எங்க உழைப்புக்கு கிடைச்சது. அப்படியா இவங்க 1000 கொடுக்குறாங்க, அவங்க 10,000 கொடுக்குறாங்க. அது எப்படி தம்பி? அது ஏன் 10,000 அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் கொடுக்குறேன்? அறிவிச்ச நேரத்தில் கொடுக்க வேண்டியதானே? அது ஏன் இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி? அப்பதான் பாசம் வருது இல்லையா? அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது. இப்ப இதையே கேட்போம். இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க.